ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் தொனியிலும் பேசிய குற்றச்சாட்டின் கீழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது, என்ன நடந்தது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டம் மேடையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசினார். அவருடைய பேச்சு முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. புகார் அடிப்படையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வீட்டிற்கே சென்று காவல்துறையினர் திமுக எம்எல்ஏவை கைது பண்றாங்க. கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போராட்டத்திலலாம் ஈடுபட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோர் சாலை மறியல் போராட்டத்திலலாம் ஈடுபட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. மற்றொரு பக்கம் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் திமுகவினுடைய விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாம காவல்துறையை ஏவி அடக்கி பார்க்கக்கூடிய முயற்சியில் தவேக அரசு ஈடுபடுகிறது. இதற்கு தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்னு கனிமொழி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சாத்தானின் ஆட்சியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம், கண்டனத்தையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மற்றொரு பக்கம் தவேகவும் இதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடியது சத்தியத்தின் ஆட்சி தான். சத்தியத்தின் ஆட்சி எது, சாத்தானின் ஆட்சி எது அப்படிங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிங்கிற ஒரு பதில தவேகவினர் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக ஆபாச பேச்சாளர்களை ஊட்டி வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தவேக தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசும்போது சட்டப்பேரவையின் வாயில்கள் பூட்டப்பட்டால் எலும்புகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அமைச்சர் வன்னியரசும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் எலும்புகள் இருக்கு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படின்னு அமைச்சர் வன்னியரசு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடைய பேச்சு தொடர்பாக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலையும் அமைச்சர் வன்னியரசு முன்வைத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியிருக்கிறதுனால காவல்துறையினர் மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி மற்றொரு பக்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையிலையும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.